எங்கள் தாத்தாவுடைய கடைசி காலம் எப்படி இருந்துச்சுன்னா, நான் 8வது படிக்கும்போது எங்கள் தாத்தா வந்து ஒரு சில உடல் பிரச்சனைகள்னால கோமா ஸ்டேஜ் போயிட்டாங்க. அப்புறம் டாக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, சரி இதுக்கு மேலே நீங்கள் இங்கே வச்சுக்க வேணாம், நீங்கள் வந்துட்டு வீட்டிலேயே வச்சு பார்த்துக்கோங்கன்னு சொன்னாங்க. ஒரு 3 நாள் நாங்கள் தினமும் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தோடனே நானும் எங்கள் அண்ணனும், எங்கள் அண்ணன் ஹார்மோனியம் வாசிப்பாங்க, நான் பாட்டு பாடுவேன். எங்கள் தாத்தாவுக்கு கண்ணன்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதே தான். இளவேநீர் காலத்து புஷ்பங்களே அதை பாடுவேன். தாத்தா கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலாக கோமா ஸ்டேஜில் இருந்தார். அந்த கண்ணா, இந்த நாராயணா நமோ நாராயணா, அப்படியே அந்த வார்த்தை கேட்டோன்னே இல்லை, லைட்டாக அவர் கண்ணிலேருந்து கண்ணு தண்ணி வரும், லைட்டாக அப்படியே கண்ணை திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார். அப்படிலாம் பண்ணார். ஒரு 3-4 நாள் அந்த பாடல்கள் எல்லாம் கேட்டுட்டு அப்புறம் எங்கள் தாத்தா காலமானாங்க. ஸோ இது எதுக்கு இப்போ சொல்கிறேன்னா, இன்னைக்கு வந்து இசையில் ஒரு பெரிய அங்கீகாரம் அடையாளம்லாம் கிடச்சிருக்கு. இதெல்லாம் எங்கள் தாத்தா பார்த்துருந்தாருன்னா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாருன்னு எனக்கு பல நேரங்களில் தோணும். ஆனாலும் நிறைய பேரம்பேத்திகள் இருக்காங்க அவருக்கு. அதில் எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் அந்த பாக்கியம் கிடச்சிச்சு. நாங்கள் ரொம்ப நாள் எங்கள் தாத்தா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதனாலே என்னவோ நானும் எனக்கு இசைத்துறையில் ஒரு நல்ல நிலையில் இருக்கேன். எங்கள் அண்ணனும் இசைத்துறையில் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல நிலையில் இருக்கார். ஸோ தாத்தா கூட இருந்த அந்த நாட்கள்லாம் நினச்சா அவ்வளோ அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இந்த ஸ்டோரியை நீங்கள் முழுசாக கேட்டு முடிச்சிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்கள் தாத்தா கூட, பாட்டி கூட, ஆயா கூட, அப்பத்தா கூட ஸ்பெண்ட் பண்ண டைம்லாம் உங்களுக்கும் ஞாபகம் வரும். அவங்க யார், அவங்க பேர் என்ன, நீங்கள் எந்த ஊர், நீங்கள் என்ன விருப்பப்பட்டாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.